வணக்கம். மீனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்க அதிகமாக நம்பியதால் தான் அதிகமான காயம் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்பட்டது. நீங்கள் யாரையுமே முழுமைக்கும் நம்பாமல் பாதியாக டச் பண்ண ஆரம்பித்தீங்க. எல்லார் மீதும் பாதியான ஒரு நம்பிக்கையை தான் வைக்க ஆரம்பித்தீர்கள். ஒரு முறை நீங்கள் நம்பிவிட்டீர்கள் என்றால் முழுமையாக நம்புவீங்க. ஆரம்பத்தில் நம்பும் பொழுது பாதியான ஒரு நம்பிக்கையை மட்டுமே நீங்கள் வைத்து நம்பிக்கொண்டு இருந்தீர்கள். ஆனால் உண்மையான ஒரு மனிதர்கள் உண்மையான ஒரு நம்பிக்கை வைக்க வேண்டும் என்றால் இந்த மீனம் ராசி ஆண்களும் சரி பெண்களும் சரி இவர்கள் மாதிரி மற்ற நபர்கள் மீது உண்மையான ஒரு நம்பிக்கையை வைக்கவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு ஒரு தைரியமான ஒரு நம்பிக்கையை நீங்க வைப்பீங்க. ஆனா அதே ஒரு நேரத்தில் அது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுக்கு ஒரு வீக்னஸாகவும் மாறியிருக்கும். ஆரம்பத்தில் அது உங்களுக்கு நன்றாகத்தான் தெரியும். அந்த ஒரு மனிதர்களும் ஆரம்பத்தில் உங்களுடைய எதிரில் இருக்கக்கூடிய மனிதர்களும் உங்களிடம் ஆரம்பத்தில் நல்லா தான் பழகியிருப்பாங்க, நல்லா தான் பேசியிருப்பாங்க. போக போக உங்களுடைய வீக்னஸ் என்ன அப்படின்னு தெரிந்து கொண்டு உங்களிடம் இருந்த பணத்தை பறிப்பது, எதையாவது ஒரு வேலைகளை உங்களிடம் கூறி வேலை ஏவுவது போன்ற விதமான செயல்களில் அவர்களுடைய தேவைகள் என்னவோ அதை அனைத்தையுமே அவங்க நிறைவேற்றி கொண்டேதாங்க இருப்பாங்க. ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாமல் நீங்களும் இவர்களுக்கு ஆகத்தானே செய்கிறோம் என்று எல்லாத்தையும் செய்து கொண்டே இருப்பீங்க. ஒரு காலகட்டத்திற்கு அப்புறம் இவர்கள் நம்மளை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்று நீங்களே உணர்ந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. நீங்கள் யாரிடமும் டவுட் இல்லாமல் உங்களுடைய மனசை திறந்த போது அவர்கள் அந்த ஒரு நம்பிக்கையை காப்பாற்றி விடாமல் நடந்திருப்பாங்க. ஆனா நீங்க எல்லாரிடமும் போய் உங்களுடைய மனதிற்குள் இருப்பதை நீங்கள் கூற மாட்டீர்கள். உங்களுக்குன்னு கூற வேண்டும் என்று உங்களுடைய மனதிற்கே தோன்ற ஆரம்பிக்கும். அப்படி தோன்றிய சில மனிதர்களிடம் மட்டுமே உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் துறந்து வைத்திருப்பீங்க. அவர்கள் அதை அந்த ஒரு நம்பிக்கையை காப்பாற்றாமலே போயிருப்பாங்க. அந்த சில விஷயங்கள் தாங்க உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு காயத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். இப்போது நீங்கள் நினைப்பது என்ன தெரியுமா? நான் இவ்வளவு நம்ப வேண்டியதா என்று உங்களுக்குள்ள பல கேள்விகள் நிச்சயமாக ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். உங்களுடைய மனசு ஏன் தெரியுமா இவ்வளவு மென்மையானதாக மாறியது? நீங்கள் எப்பொழுதுமே மென்மையான ஒரு மனிதர்களாக மென்மையான ஒரு விஷயத்திற்காக கூட கோபப்படவும் மாட்டீங்க. எதற்காகவும் நீங்க சின்ன விஷயங்கள் நடந்தாலும் அதுல உடனே நீங்கள் மனது நோகும்படி நடந்து விடுவீங்க. அந்த அளவுக்கு மென்மையான ஒரு மனிதர்களாக நீங்க எப்போதுமே இருப்பீங்க. மற்றவங்களுடைய வழியை கூட நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு இதயமானது நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில நடக்காம உங்க கூட இருக்கக்கூடிய மனிதர்கள் வாழ்க்கையிலோ உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டால் கூட அவ்வளவு சென்சிட்டிவான ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. நீங்க எளிதாக எப்பொழுதுமே யாராவது எதிரால் கூறினார்கள் என்றால் உடனே நீங்க உடைந்து விடுவீங்க. ஏன் தெரியுமா? நீங்கள் உண்மையாக எல்லாத்தையுமே ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. ஆனா அந்த ஒரு மென்மை தாங்க உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆரம்பத்தில் எல்லாமே நல்லதாக நடப்பது போலவே தாங்க தெரியும். ஆனால் போக போக நீங்கள் எதை தொடங்கினாலும் அதில் உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகள் என்பது உருவாகி கொண்டே இருக்கும். ஆனால் அதே ஒரு நேரத்தில் அது உங்களை இன்னும் ஈஸியாக உங்களை உடைக்கக்கூடிய ஒரு மனிதர்களாகவும் நிச்சயமா இருந்து கொண்டேதாங்க இருக்கும். நீங்க எப்போதுமே சில விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில இருந்து மறக்க வேண்டும் என்று நினைத்து நீங்க வாழ்ந்து கொண்டே இருப்பீங்க. நீங்க பல விஷயங்களை விட்டு கொடுத்திருப்பீங்க சில மனிதர்களுக்காக. அதுவும் உங்களுக்கு பிடித்த சில மனிதர்களுக்காக உங்களுடைய விஷயங்கள் முழுவதையும் நீங்க விட்டு கொடுத்து வாழ வேண்டும் என்று நினைத்து இருக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. உங்களுடைய சந்தோஷங்கள், உங்களுடைய நேரங்கள், உங்களுடைய கனவுகள் என எல்லாத்தையும் நீங்க மற்றவங்களுக்காக கொடுத்திருப்பீங்க. ஆனா அவர்கள் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்திருப்பீங்க. மற்றவங்க வாழ்க்கை எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நீங்க எப்பொழுதுமே நினைக்கத்தாங்க ஆரம்பிப்பீங்க. ஆனா இந்த விதமான சில விஷயங்கள் யாராலையுமே முழுமையாக புரிந்து கொள்ள முடியாம போயிருக்கோங்க. நீங்க கொடுத்த அளவுக்கு திரும்ப அவங்க உங்களுக்கு அன்பு என்பதை கொடுத்திருக்க மாட்டாங்க. ஆரம்பத்துல எல்லாமே நல்லதாகத்தான் நடப்பது போல இருக்கும். ஆனால் போக போக ஏன் இப்படி நடக்கிறது என்று தெரியாமல் உங்களுடைய மனதிற்குள்ள பல கேள்விகள் நிச்சயமாக கேட்டுக்கொண்டேதாங்க இருந்திருப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கும் நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்முடைய சேனல்ல பதிவிடக்கூடிய எல்லா விதமான வீடியோக்களும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டேதாங்க இருக்கும். எனவே வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு மீனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில இனிமே மாற்றங்கள் என்பது நடக்க ஆரம்பிக்கும். அதுவும் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத ஒரு மாற்றங்கள் இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுக்குன்னு கிடைக்க ஆரம்பிக்கும். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில மிராக்கள் என்பது நிறைந்ததாகத்தாங்க இருக்கும். எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில இனிமே எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் இதுவரை அனுபவித்தது உங்களுடைய வாழ்க்கையில வழிகளாக இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம சில விஷயங்களை நீங்க வெயிட்டிங் பண்ணி இருந்து கொண்டிருந்திருப்பீங்க. விடை தெரியாத கேள்விகள் கூட உங்களுடைய மனதிற்குள்ள இருந்து கொண்டேதாங்க இருக்கும். ஆனால் இப்போது அந்த எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் இன்னொரு நேரத்தில் முடிவு என்பது கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் முழுமைக்கும் புரிய வைக்க முடியாது, எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்குன்னு நடக்க ஆரம்பிக்குங்க. சின்ன சின்ன மூமெண்ட் கூட உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய மிராக்கள் போல
உங்களுக்குன்னு ஃபீல் பண்ண வைக்கும். அந்த அளவுக்கு பெரிய பெரிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆரம்பமாக ஆரம்பிக்குங்க. எனவே ஆரம்பத்துல உங்களுக்கு முன்னாடி காலங்களில் உங்களுக்கு எல்லாமே கெடுதலாகத்தான் நடந்திருக்கும். எதை தொடங்கினாலும் எதை செய்தாலும் உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகள் என்பது உருவாகி கொண்டே இருந்திருக்கும். ஆனா இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கை இனிமே நல்ல ஒரு நிலைமைக்கு போக ஆரம்பிக்கும். நீங்கள் நினைக்காத இடத்தில் இருந்து உங்களுக்கான உதவிகளானது உங்களை தேடி வர வைக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் நல்ல விஷயங்களும் உங்களுக்குன்னு நடக்கவும் செய்யுங்க. ஆனா நீங்க நினைத்து கூட பார்க்க முடியாத சில நல்ல விஷயங்கள் உங்களுக்குன்னு நிச்சயமாக நடக்குங்க. நீங்க எதிர்பார்க்காத நேரத்தில் உங்களை தேடி சில நபர்கள் வருவார்கள். அவர் உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா உயர்த்தியும் கொடுப்பாங்க. நீங்க இது உங்களுடைய தன்னம்பிக்கையாக மட்டும் இருக்காதுங்க. இது உங்களுடைய லைஃப்ல நடக்கக்கூடிய சின்ன சின்ன மிராக்களுக்கான ஒரு தொடக்கங்களாக நிச்சயமா இருக்கவும் செய்யுங்க. நீங்க காத்திருந்த ஒரு காதல் வாழ்க்கை இனிமே உங்களுக்குன்னு திரும்ப கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் ஒரு கனெக்ஷனை இந்த ஒரு நேரத்துல மனசுக்குள் பிடித்து வைத்துக் கொண்டேதான் இருந்திருப்பீர்கள். அது முழுமைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு முடிவை நிச்சயமா ஏற்படுத்தி இருக்காது. ஆனாலும் அது உங்களுக்கு சில விஷயங்களை மறைவில்லாம நடத்தி கொண்டே தாங்க இருக்கும். இப்போது இந்த ஒரு காதல் வாழ்க்கையில ஒரு எனர்ஜி மீண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள திரும்ப ஆரம்பிக்கும். காதல் மீண்டும் உங்களுக்கு நடக்கலாம். அந்த ஒரு காதல் வாழ்க்கையில இதுவரைக்கும் தோல்விகள் மட்டுமே தாங்க நடந்திருக்கும். எனவே நீங்க நண்பர்கள் வாழ்க்கையில கூட நம்பி இறங்கலாம். ஆனா உங்களுடைய மீனம் ராசிக்காரர்கள் இந்த காதல் வாழ்க்கையில நம்பி இறங்கி விட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மனமானது உடையாமல் நீங்கள் வெளியே வர மாட்டீங்க. நீங்கள் காதல் செய்தீர்கள் என்றால் 1 வருடங்களோ 6 மாதங்களோ செய்துவிட்டு உடனே திருமணங்கள் செய்து விடுங்கள். அப்படி செய்யாமல் நீண்ட வருடங்கள் செய்து கொண்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த காதல் வாழ்க்கை நிச்சயமாக பிரிந்து விடுங்க. திருமணமானவர்கள் வாழ்க்கையில சண்டை சச்சரவுகள் வரும். இருந்தாலும் பிரிந்து போக மாட்டீங்க. சந்தோஷமாக சேர்ந்து வாழ வேண்டும் என்று நினைத்து நிச்சயமாக வாழ்ந்து கொண்டே தாங்க இருப்பீங்க. ஒரு மனிதராக கூட உங்களுடைய வாழ்க்கையில இருக்கலாம். அதை விட நல்லவர்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வர ஆரம்பிப்பாங்க. இந்த ஒரு முறை உங்களுடைய வாழ்க்கையில காதல் மட்டும் கிடையாதுங்க. புரிந்து கொள்ளக்கூடிய விதங்கள் எல்லாத்தையும் தெரிந்து கொள்ளக்கூடிய விதங்கள், மரியாதைகள் என எல்லாமே உங்களுக்குன்னு கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் உண்மையான ஒரு காதலை அனுபவிக்கவும் இனிமே ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் என்பது நிச்சயமாக கிடைக்கவும் செய்யுங்க. உங்களுடைய சந்தோஷம் என்பது இப்போது வெளிப்பட ஆரம்பிக்கும். நீங்கள் அழுத அந்த இரவுகள், அழுத அந்த நாட்கள், அழுத அந்த அமைதியான சில விஷயங்கள், அது அனைத்திலும் இந்த ஒரு நேரத்துல சந்தோஷம் என்பது உங்களுக்குன்னு உருவாக ஆரம்பிக்கும். இது எல்லாமே உங்களுக்கு வீண் போகாதுங்க. வீண் போகாமல் எல்லாத்தையும் உங்களுக்கு புரிய வைக்கும். உங்களுடைய மனதிற்குள் இருந்த அந்த வலிகள் உங்களை இந்த ஒரு நேரத்துல தைரியமான ஒரு மனிதர்களாக மாற்றியிருக்கும். இப்போது அந்த சில விஷயங்கள் உங்களுடைய கண்ணில் நிச்சயமாக படவும் ஆரம்பிக்கும். ஆனால் அது உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்திற்காக ஏற்படக்கூடிய சில விஷயங்களாக இருக்கும். நீங்கள் ஒரு நாள் இதற்காக நான் காத்திருக்கிறேன் என்று நீங்களே உணரவோ ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு பெரிய பெரிய மாற்றங்கள் உங்களுக்குன்னு நிச்சயமாக நடக்கும். இது நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் காத்திருந்து பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய ஒரு பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் வழியாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நன்றி. தெரிந்து கொள்ளக்கூடிய விதங்கள், மரியாதைகள் என எல்லாமே உங்களுக்குன்னு கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் உண்மையான ஒரு காதலை அனுபவிக்கவும் இனிமே ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் என்பது நிச்சயமாக கிடைக்கவும் செய்யுங்க. உங்களுடைய சந்தோஷம் என்பது இப்போது வெளிப்பட ஆரம்பிக்கும். நீங்கள் அழுத அந்த இரவுகள், அழுத அந்த நாட்கள், அழுத அந்த அமைதியான சில விஷயங்கள், அது அனைத்திலும் இந்த ஒரு நேரத்துல சந்தோஷம் என்பது உங்களுக்குன்னு உருவாக ஆரம்பிக்கும். இது எல்லாமே உங்களுக்கு வீண் போகாதுங்க. வீண் போகாமல் எல்லாத்தையும் உங்களுக்கு புரிய வைக்கும். உங்களுடைய மனதிற்குள் இருந்த அந்த வலிகள் உங்களை இந்த ஒரு நேரத்துல தைரியமான ஒரு மனிதர்களாக மாற்றியிருக்கும். இப்போது அந்த சில விஷயங்கள் உங்களுடைய கண்ணில் நிச்சயமாக படவும் ஆரம்பிக்கும். ஆனால் அது உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்திற்காக ஏற்படக்கூடிய சில விஷயங்களாக இருக்கும். நீங்கள் ஒரு நாள் இதற்காக நான் காத்திருக்கிறேன் என்று நீங்களே உணரவோ ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு பெரிய பெரிய மாற்றங்கள் உங்களுக்குன்னு நிச்சயமாக நடக்கும். இது